நாளைக்கு நான் கொஞ்சம் லேட்டா வரட்டுமா? பரவாயில்ல. கணேஷ் எத்தனை மணிக்கு வர சொல்லட்டும்? 11 o'clock. ஓகே ஃபைன். ஹலோ, மிஸ்டர் ராஜாராமன் செல் தானே? நீங்க யாரு? அனுவா? இல்ல, ருக்குவா? 1 second. ஹலோ, சொல்லுங்க ருக்கு. யார் இப்ப பேசுனாங்க? அது என்னோட ஸ்டாஃப். இல்ல அனுன்னு பேர் சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அவங்களுக்கு அனு நல்லா தெரியும், அதான். ஓ ஓகே. ஒண்ணும் இல்ல, கணேஷ் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, அதான். கொடுங்க. யா ஓகே, ஜஸ்ட் a minute. என்ன ருக்கு, லைன் கிடைச்சதா? லைன்ல இருக்காரு. ஹலோ ராஜராமன், அந்த பெங்களூர் ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் ஆச்சான்னு கேட்கதான். ஃபைனல் ஆயிடுச்சு. நானே உங்களுக்கு கால் பண்ணோன்னு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. நாளைக்கு 11 o'clock ஆஃபீஸ்க்கு வரீங்களா? ஷூர் ஷூர். ஒரு தடவை ஃபைலை நீங்கள் பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். குட் நைட். ஓகே பாய். காலையில் 11 o'clockல கணேஷ் வந்துருவாரு, லேட் Okay. பண்ணிடாத. நானும் 11 o'clock ஷார்ப்பா இருப்பேன். ஃபைன், பை. பாய். என்ன ருக்கு, ஏதோ மூட் அவுட்டா இருக்க? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல கேட்ட அதே வாய்ஸ் தான் இப்போ ராஜாராமனோட போன்லயும் கேட்டேன். உன்னோட சந்தேகம் எப்பதான் தீரும்னு எனக்கு கவலையா இருக்கு ருக்கு. இதே நினைச்சுக்கிட்டு உன்னோட உடம்ப வருத்துக்காத. திரும்ப திரும்ப ராஜாராமன் நல்லவர்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஓ காட். நில்லு ருக்கு. தூங்கும் போது மனசுல எந்த பாரமும் இருக்கக்கூடாது. ஓகே, நிம்மதியான தூக்கம் தான் உடம்புக்கு நல்லது. நெருப்பு இல்லாம புகையாது, உண்மை இல்லாம ஊரு பேசாது கணேஷ். ஓகே, நீ சொல்ற மாதிரி இது உண்மையா இருந்தா நீ என்ன பண்ண போற? சொல்லு ருக்கு. நீங்க 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 என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அனு சந்தோஷமா இருக்கால, உன்னோட கற்பனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு நீயும் இதை மறந்து சந்தோஷமா இரு. நீங்க சொல்ற மாதிரி மட்டும் அந்த ராஜாராமன் இருந்தா என்னை விட வேற யாரும் சந்தோஷப்பட போறாங்க? கண்டிப்பா நீ சந்தோஷப்படுவ ருக்கு. ஏண்டா கண்ணாயிரம், அந்த பையன் எத்தனை மணிக்குடா வரேன்னு சொன்னா? காலையில 10 மணிக்கு வர்றேன்னா. காலையில 10 மணியா நைட்டு 10 மணியா? அத நல்லா கேட்டியா? உனக்கு தான் காது வேற செவிடாச்சே. காலையில 10 மணின்னு தான் சொன்னான். ஆனா இன்னைக்கா நாளைக்கான்னு தான் தெரியல. ஐயோ கருமண்டா. தாமா போனை போட்டு அந்த பையன் எத்தனை மணிக்கு வர்றான்னு கேளு. ஐயா ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா, கட் ஆயிடுச்சியா. தீட்டின மரத்தைய பதம் பாக்குறான் அந்த ராஸ்கல். வரட்டும், வச்சுக்கிறான் அவனை. வண்டி சத்தம் கேக்குதியா? அவன்தான். வணக்கம்யா. வாங்க தோற, ஏன் இவ்வளவு லேட்டு? பைக் வயல பஞ்சர் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி, உங்களுக்கு நான் எவ்வளவு தொகை தரணும்? 32,000 ரூபாய் கணக்கு போட்டு 5,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தீங்க. மீதி 27,000 ரூபாய் தரணுங்க. ஓ 27,000 ரூபாயில ராஸ்கல். ஏண்டா, நேத்து எங்கிட்ட வித்திய ஒரு செயின், அதை எங்க திருடுன? அந்த மார்க்கெட் பக்கத்துல ஐயா. ஆமா, அந்த நகை யார்கிட்ட இருந்து திருடுன? ஒரு அம்மா கிட்ட இருந்த ஐயா. அந்த அம்மா யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க ஐயா, அவங்க பேரு விலாசம்லாம் நான் கேட்கல. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ற. இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது, புரியுதா? நீ யார் செயினை திருடி இருக்க தெரியுமா? என் சம்சாரத்தோட செயின். என் பொண்டாட்டி செயினை திருடி எங்கிட்டே வித்திருக்கிறிய. உனக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, அவங்க சம்சாரம்னு தெரியாதுங்க.
தெரிஞ்சிருந்தா நான் அர்த்தம் இருக்க மாட்டேங்க. சும்மா மன்னிச்சு விட்டுட முடியுமா? 6000 ரூபாய் திருப்பி கொடுறா. என்னங்க இது, நீங்க 5000 தானே கொடுத்தீங்க? நான் கொடுத்தது 5000 தான். ஆனா என் சம்சாரத்துக்கு ஏற்பட்ட மன கஷ்டத்துக்கு நான் ஸ்டேட 1000 ரூபாய். அதான் மொத்தம் 6000 ரூபாய். 1000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. இதே துபாயா இருந்திருந்தா நடுத்தெருவுல நிறுத்தி கல்லாலே அடிச்சு கொல்லுவாங்க. போய் கல்ல பொறிட்டு வா, முதல்ல உன்னை அடிச்சு கொள்றேன். நீ சொல்ற பணத்தை இப்ப ஒரு கொடுக்க 2 நாள் போறேன். டைம் கொடுங்க ஐயா, நான் கொடுத்துட்றேன். ஏண்டா நேத்து என்கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள என்னடா பண்ண அந்த பணத்தை? செலவாயிடுச்சுங்க. இந்தா. என்னடா சொல்ற? ஏண்டா ஒரே ராத்திரில 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டியா? நீ தினம் 10 சங்கிலி அறுத்தா கூட உன் செலவுக்கு பத்தாது போல் இருக்க. ஏன் தேவா 2 நாள்ல பணத்தை எப்படி கொண்டு வந்து கொடுப்ப? நான் என்ன பேங்க்லயே பணத்தை போட்டு வச்சிருக்கேன்? எங்கேயாவது செயின் அறுத்து தான் கொடுக்கணும். சங்கிலி இருக்கிற வேலையை இந்த பேட்டையில வச்சுக்காத, பேட்டையை மாத்து. சரிங்க, நான் வரேங்க. கொஞ்சம் இரு. சங்கிலி நீ அறுத்தோடனே என் பொண்டாட்டி போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிட்டா. போலீஸ் இப்போ உன்னை தேடிட்டு இருக்குது, ஜாக்கிரதையா இரு. போலீஸ் உன்னை பிடிச்ச உடனே அவங்க அடிக்கிற அடியில நீ நகையை என்கிட்ட தான் வித்ததா சொல்லி என்னை காட்டி கொடுத்துருவேன். அதுதான்டா எனக்கு கவலையா இருக்கு. ஐயா, சத்தியமா நான் போலீஸ் கிட்ட மாட்டினாலும் கண்டிப்பா உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் ஐயா. ஒன்னு செய். நீ யாருகிட்ட நகையை வித்தேன்னு போலீஸ் உன்னை கேட்டா நீ பேசாம நீ இந்த கண்ணாயிரத்தை காட்டி கொடுத்துரு. சிவராமா, உன்னை என் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இதுதான் சரியான வழி. என்ன தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? இல்லையே. ஒழுங்கு மரியாதையா போய் உட்காரு. போ. நம்ம நினைச்சதுக்கு மேல ஒரு 10 நாள் டிலே ஆயிடுச்சு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல சில கிளாரிபிகேஷன் கேட்டிருந்தாங்க, அதனாலதான் டிலே. அவங்க அப்ரூவல் கொடுத்தாச்சு இல்ல? அவங்களது மட்டும் இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட் அப்ரூவ்டும் வாங்கியாச்சு. நம்ம ஒர்க்கா இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. ராஜா, கணேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. இஸ் ஆன் த வே. அப்படியா? கம் இன் ப்ளீஸ். யா, வாங்க. ஹாய் கணேஷ். ஹாய். உட்காருங்க. தேங்க் யூ. ஹலோ சார். சார். தினேஷ், நல்லா இருக்கேன். இவங்க தான் ஜெனிஃபர், ஹலோ சார். என்னோட வெல் விஷர். பெங்களூர் ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு இவங்க தான் முக்கிய காரணம். ஓ, எல்லா அப்ரூவல்ஸும் வாங்கியாச்சு. இனிமே நீங்க பெங்களூர் போய் ஒர்க் ஆரம்பிக்க வேண்டியதா. எஸ் Thank you. மிஸ்டர் கணேஷ், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறீங்க. எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 விஷயத்தை முக்கியமா நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட், இந்த ப்ராஜெக்ட ராஜாராம் சாருக்கு கொடுக்கறதா தான் முடிவா இருந்தது. அவர்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. இவரு ரெக்கமெண்ட் பண்ணி கூட அவங்க லேஸ்ல ஒத்துக்கல. அனுபவமே இல்லாத ஒருத்தரை நம்பி இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட எப்படி ஒப்படைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. கடைசில ராஜாராம் சார் ப்ராஜெக்ட கச்சிதமா முடிச்சு தர வேண்டியது ஏன் பொறுப்புன்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சம்மதிச்சாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்களும் நல்ல பேர் வாங்கணும், ராஜாராம் சார் பேரையும் காப்பாத்தணும். நான் இப்படி ஓபனா பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நோ, அப்சல்யூட்லி நாட். இன்ஃபேக்ட் நீங்க இவ்வளவு ஃப்ராங்கா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் ராஜாராம்னுக்கு எந்த கெட்ட பேரும் வராத மாதிரி நான் நடந்துப்பேன். இட்ஸ் a promise. ரெக்கமெண்ட் பண்ணதோட இல்லாம எனக்கு கேரண்டியும் கொடுத்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் என் கையில ஒப்படைச்சதுக்கு ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுவே ஜாஸ்தி. நீங்க சொல்ற தேங்க்ஸ் எல்லாம் போய் சேர வேண்டியது ஜெனிஃபருக்கு தான். அவங்க முயற்சி எடுக்கலனா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நோ நோ, நான் ஜஸ்ட் ஒரு மெசேஞ்சர் தான்.
இங்க உள்ளத அங்க சொல்றதும் அங்க உள்ளத இங்க சொல்றதும் அது மட்டும்தான் என் வேலை. இந்த கிரெடிட் அத்தனையும் ராஜாராம் சார தான் போய் இல்ல சேரும். ஜெனிஃபர், உன் முயற்சி இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா இவருக்கு கிடைச்சிருக்காது. அடக்கத்துக்கு ஒரு எல்லை உண்டு. நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமைய நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. ஐயோ இருங்க இருங்க இருங்க, உங்க 2 பேருக்குமே என்னோட தேங்க்ஸ். போதுமா? அப்புறம் மேடம், நீங்க என்கிட்ட 2 விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. ஒன்னு சொல்லிட்டீங்க, இன்னொன்னு என்ன? எஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிளான் எப்படி அப்ரூவ் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் கட்டணும். அதுல இருந்து 1 இன்ச் கூட மாத்தி கட்டக்கூடாது. மேடம் எனக்கு புரியல, நான் எதுக்கு மாத்தி கட்ட போறேன்? மிஸ்டர் கணேஷ், இந்தியாவில் நிறைய பேர் அப்படிதான். முதல்ல அப்ரூவலுக்காக ஒரு பிளானை கொடுப்பாங்க. அப்ரூவல் கிடைச்சதும் அதுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு மாத்தி கட்டுவாங்க. பட் அது சட்டப்படி குற்றம் இல்லையா? குற்றம்தான், ஆனா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அத மீறி டீவியேஷன்ஸ் இருக்குன்னு கேட்டா பணத்தை கொடுத்து ரெகுலரைஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. அந்த தப்பான வழிக்கு நம்ம போக வேண்டாம். பிளான்ல ஏதாச்சும் மாற்றம் வந்தா அப்ரூவ்டு வாங்கிட்டே பண்ணுங்க. ஓகேவா? ஷூர், நீங்களே சொன்னாலும் அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். குட். இதுல இந்த ப்ராஜெக்ட்டோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க. நோ, நீங்க படிச்சு பார்த்துட்டீங்களே, அது போதும். நான் கையெழுத்து மட்டும் போட்டுறேன். இல்ல கணேஷ், எப்பவுமே அப்படி செய்யாதீங்க. இத படிச்சு பார்க்கும்போது ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா தாராளமா கையெழுத்து போடுங்க. இத பாருங்க, பேப்பரை படிக்காம கையெழுத்தே போடாதீங்க. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாடம். கணேஷ், நீங்க எப்போ ரெடியோ உடனே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம். நான் ஆரம்பிக்கிறதா? நீங்க என்கிட்ட முன்னாடி என்ன சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? இல்ல, இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் மிஸ்டர் சுந்தரமே கூடவே இருந்து என்ன கைட் பண்ணுவாருன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க போய் வேலை ஆரம்பிங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓ ஐம் சாரி சுந்தரம், கொஞ்சம் கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் செஞ்சு கொடுத்துரு. ஷூர், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம இப்போவே வேணா கூட ஆரம்பிக்கலாம். ஷூர், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பாய் பாய் பாய். அப்புறம் ஜெனிஃபர், செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறதா சொன்னீங்க. அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? எல்லாம் ரெடி. ஆனா அது ஒரு சிக்கல்ல இருக்கு. ஃபேக்டரி ஆரம்பிக்க செலக்ட் பண்ண இடத்துல ஒரு ஏரி இருந்துச்சாம். இப்ப அதுல தண்ணி இல்ல, வறண்டு போய் கிடக்கு. ஆனா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஏராளமா இருக்கு. அதுதான் சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு குடிக்கிற தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டினா வாட்டர் சப்ளை பிளாக் ஆயிடும்னு கிராமத்து ஜனங்க அப்செக்ட் பண்றாங்க. அதனால இப்ப வேற இடம் பார்க்க சொல்லிருக்கோம். என்ன பாக்குறீங்க? ஜனங்களுக்கு கிடைக்கிற குடிக்கிற தண்ணியில மண்ணை போட்டுட்டு ஃபேக்டரி கட்டி லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது மகா பாவம். நீங்க பாவம்னு சொல்றீங்க, ஆனா நீங்க இல்லனா இன்னொருத்தன் அந்த இடத்தை வாங்கி ஃபேக்டரியோ இல்ல பிளாட்டோ கட்ட போறான். அப்போ உங்களோட தியாகம்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுமே. ஊர் உலகத்தால நம்மளால திருத்த முடியாது. நம்ம அளவுல நம்ம நியாயமா நடந்துப்போம். மத்தவங்க பாவம் செஞ்சா அந்த பலனை அவங்களே அனுபவிக்கட்டும். உங்கள மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிச்சான்னா இந்த நாடு ரொம்ப சீக்கிரமே முன்னேறிடும். நல்லா யோசனை பண்ணி பாரு. ஐயா உனக்கு நல்லது செய்யணும்னு தானே நினைக்கிறாரு. அவர் பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு வரும்? இப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருந்தா கண்ணை மூடிட்டு நான் கழுத்தை நீட்டி இருப்பேன். சும்மா கரடி. கழுத வந்து நின்னா கூட தான் நீ கழுத்தை நீட்டி இருப்ப. இப்போ உன்னை பத்தியா பேசிட்டு இருக்கோம்? 2 பேரும் எதுக்கு இப்ப தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க என்னதான் சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறது இல்ல. வீணா பிடிவாதம் பிடிக்காத. உன் அப்பா அம்மா கூட இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அது எனக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை. அதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்னமோ தெரியல, ஐயாவுக்கு இவ மேல கோவமே வரல. இந்த இடத்துல வேற ஒருத்தி இருந்திருந்தா அவன் நின்ன இடத்துல புல்லு முளைச்சிருந்திருக்கும். எப்படி ஐயாவுக்கு இவ மேல கோபம் வரும்? இவளைத்தான் மருமகளாக்கிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரே. இவதான் அதை புரிஞ்சுக்காம முரண்டு பிடிக்கிறா. அதானே ஐயா நினைச்சா உன்ன மாதிரி 1000 பொண்ணுங்க அவர் கால விழுந்து கிடப்பாங்க. இத பாரு, உன்னை தேடி வந்திருக்கிற அதிர்ஷ்டத்தை எட்டி உதைச்சிராத. 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போறீங்களா? எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க ப்ளீஸ். நாம நல்லதனமா சொன்னா இவ கேட்க மாட்டா. ஐயா வச்சு இவளாச்சு. நீ வாடி போலாம்.